ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஆரோக்கியமான சீக்கிரமாக பண்ணக்கூடிய மாதுளம்பழம் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கூடவே 4 பல் பூண்டு, இது கூட சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 3 பச்சை மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துடலாம். புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஜாரை மூடி 2 நிமிஷம் அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான மாதுளம்பழம் சட்னி சூப்பராக தயாராகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் சாட் சட்னியாகவும் பயன்படுத்தலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.